இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன், சாகுற வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். குடும்பம் தாங்க முடியலக்கா, வந்து ஒரு அட்வான்ஸை போட்டு விடுங்கக்கா. மனுஷாக்கா வர என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம சோஷியல் மீடியாவுக்கு. சூழும் டாக்ஸிக்கும் புகைமண்டல திவாகரும் வந்து நம்ம எப்படி சொல்றது, இன்ஸ்டா ஃபீட்ல வந்து ரொம்பவே வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு எனக்கு சீரியஸா தெரியல. ஸோ வந்து இப்போதான் வந்து பார்த்தா வலது காலை எடுத்து உள்ள வச்சு வந்தேன், அதுக்குள்ள வந்து அடிச்சு போட்டாங்க திவாகர் அண்ணாவை. ஸோ அந்த வீடியோலாம் நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். முதல்ல எடுத்த உடனே நமக்கு கண்டென்ட் தர நம்ம அண்ணன் வீடியோலாம் முதல்ல குளம்பரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க சார். அங்க பாருங்க சார், அவர் பாடி லாங்குவேஜ் சிரிக்கிறான் பாரு. த்ரெட்டனிங் பண்ற மாதிரி சிரிக்கிறான் பாரு. த்ரெட்டனிங் குளம்பரட்டல் பண்ற இல்ல உங்களுக்கு இது தேவையா நான் கேக்குறேன். சரி நானும் சரி இவரை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த வீடியோ இதான் வருது. நீங்க கொஞ்சம் பாருங்க. அதையும் பண்ணி இந்த செனப்பண்ணியால நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு. என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், நம்ம பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பறக்கங்க. ஏன் தெரியுமா ஜிபி முத்தானா இவ்வளோ காண்டா இருக்காரு. இப்போ இந்த வாட்டர்மெலன் ப்ரோ இருக்காருல்ல, அவரோட ஃபீல்டில் அவரோட லிஸ்ட் அவுட்ல என்னது விதை போட்டவர் வந்து நம்ம ஜிபி முத்தானா தான். ஸோ அவரோட வீடியோஸை நான் பார்த்துருக்கேன். அவரோட வீடியோ பார்க்கும்போது அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும், அதில் ஒரு ஃபன் இருக்கும். இவர் வீடியோ பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இரிட்டேட் தான் ஆகுது. ஸோ வந்து அது எதுக்கு பார்க்கணும், எதுக்கு இவரை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு சில பெரிய சேனல்லலாம் ஆக்சுவலாக வந்து இவர் மேலே நான் சீரியஸாக தப்புன்னே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணும்போது மக்கள் வந்து இவங்களை வந்து ஃபன் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து இவங்க ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய பெரிய சேனலில் இன்டர்வியூ எடுத்தா அவர் என்ன பண்ணுவார், நித்யானந்த மாதிரி ஆயிடுவார். கடைசியில் அதான் நடக்க போகுது. எனக்கு அப்படிதான் தோணுகுது. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் இங்க இருக்காரு गाइस. ஹாய் சார். ஐயோ ஏன்னா இந்த கோயம்புத்தூர் ப்ரோக்கு வந்து இப்படி போகுதுன்னே தெரியல. இன்னும் அந்த வைப்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அது வந்து எப்படி சொல்றாங்க, ஒரு ஓல்டு மெட்டீரியல் ஆகல. இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த ஓல்டு மெட்டீரியல் ஆகல. மற்றதுனா கூட போட்டு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அப்படியே காது இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாங் கேட்கும்போது மட்டும் என்னமோ அப்படியே வந்து எப்படி சொல்றது, ஃபுட்டுக்கு வந்து மருந்து போட்ட மாதிரி கேட்டுட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தப்பான நபரை அவர் கோமாளித்தனத்துக்காக நம்ம எவ்வளவு வளர்த்து விடுறோமோ கண்டிப்பா வருங்கால சந்ததியினரை தான் பெரும் அளவு பாதிக்கும். இவரை பார்த்து இன்னும் 100 திவாகர்கள் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில நீங்களே அதை சொல்லும் போது தாங்க சிரிப்பு வருது. ரொம்ப பாசமா பார்த்துப்பான். சண்டை போட்டாலும் திருப்பி பேசிப்போ. உங்க கண்ணு பிடிக்கும். உன் கண்ணு தான் சரி. எதை பார்த்து லவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எதை பார்த்து லவ் பண்ணீங்க? அவன் தள்ள முடியும். முடியவா? என்ன மாதிரி முடி வச்சிருப்பான்? அப்ப என்ன முடி வச்சிருந்தா? டிஃபரெண்டா கேட்டியா? எனக்கே தெரியல. ஆனா என் ஃபேஸ்க்கு அந்த கட்டிங் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன எப்படி வச்சிருப்பா? அது வி மாடல்ல. அதுக்காக லவ் பண்ணீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. அவன் வேணா லவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தோணுச்சு, ஏதோ ஒரு விஷயம். நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு சீரியஸா தெரியல. ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் என்னத்த சொல்றது, எனக்கு சீரியஸா புரியல. இது நான் வந்து பண்ணாதான் கொண்டு போகணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் அது முடியல. என்ன சொல்றது, செம்ம டேலண்டான பர்சன்ஸ் எல்லாருமே அவங்க வீடியோக்குள்ள போய் அவங்க ஷார்ட்ஸு, அவங்க ஃபுல் வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போதே நான் சீரியஸாக சொல்றேன், அவ்வளோ விழுந்து சிரிச்சிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு வந்து டிப்ரெஷன்னா என்ன, இந்த வீடியோ பார்க்கும் போதே நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ் இருக்கு, நிறைய சேனல்ஸ் இருக்குது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணலாமே, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இன்டர்வியூ கூப்பிட்டு
வச்சு பேசலாமே, எப்படி நீங்கள் வந்து கண்டென்ட் எடுக்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறீங்க, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு சூப்பரான வீடியோ கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வியூஸே போகலன்னா நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணி நீங்கள் ஓவர் கம் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் சஸ்டைனபிள் ஆகிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அப்படி கேட்டால் கூட பரவாயில்ல. ஆங்கரிங்ன்ற ஒரு பர்சன் வந்து பெரிய ஆளாக பார்க்கப்பட்டது. ஸோ இப்போலாம் வந்து ஆங்கரிங்க்கு வந்து மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து பேச்சு திறமை இருக்கட்டும். இப்போ யாரும் லூஸு கிறுக்கு மாதிரி பேசிட்டு வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டோன்னா எனக்கு எதையோ காட்டிட்டு என்னது சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுட்டு எனக்கு காமிச்சிட்டு அவங்களெல்லாம் வந்து டிவி டெலிவிஷனுக்கு வந்து கொண்டு போயிட்டு அவங்கள வந்து பெரிய ஆளாக ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து நீங்கள் ஏன் உங்கள் டிவி டெலிவிஷனில் என்னது நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸில் பேர் சொன்னால் வந்து எப்படி சொல்கிறது, நமக்கே வந்து அடித்தளம் போட்டுறானுங்கன்ற சீரியஸோட பயத்தினால தான் நான் பேரை சொல்லாமல் இருக்கேன். ஸோ ஆனால் என்ன சொல்கிறது, அந்த நமக்கு ஒரு இது இருக்கும்ல, இவங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஏன் என்னையே எடுத்துக்கோங்க, நான் ஸ்டார்டிங் ஹாரர் ட்ரை பண்ணிட்டுருந்தேன், எனக்கு சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், என்னோட திடீர்னு வந்து ஒரு அப்கிரேட் மாதிரி என்னோட வீடியோ நான் போட்டிருப்பேன். இந்த அப்டேட்ஸ் ஆனால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம யூடியூப்ல சர்வே பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நான் சர்வே பண்ணி சஸ்டைனபிள் பண்ணி நான் எப்படி இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் லிட்ரலி என்னோட ஜேர்னி போயிட்டு இருந்தது. என்னையெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்களேன், யார் வேணாங்க. ஒரு சில ஐடிக்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவதூறு பரப்புறாங்க. ஆனால் அதை மீறி ஒரு கட்சி தலைவர் மேலேயே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயப்படுத்த முடியும்ட்டு நிறைய கேள்விகள் முன் வைக்கிறாங்க. சொல்லுங்க. தாண்டி நீங்க சொன்னீங்கல்ல, விஜய் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும், இது வந்து விஜய்க்கு மட்டும் பொருந்துமா இல்லை திமுக தலைவருக்கோ இல்லை அதிமுக பொதுச் செயலாளருக்கோ எல்லாத்துக்குமே பொருந்தும்னு சொல்றீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் சுஜாதா இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து மேடையில எந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்றது, ஏன்னா அங்க மேடை கீழே இருக்கவங்க அது கேட்கவே முடியாத அளவுக்கு தான் அவங்க பேசுறாங்க. இப்ப நடுவில் வந்து அவர் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆனா அவர் மறுபடியும் வந்து மீண்டும் மேடைகள்ல அப்படிதான் பேசிட்டு இருக்காரு திமுக மேடை. அங்க நிர்வாகிகள் அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் பண்ணாங்களா இல்ல தாவேகாவோட அபிஷியல் ஐடில இருந்து பேசவே விடுறது இல்ல, எடிட்ட போட்டு முடிக்கணும்ல. தொண்டர்கள் நிக்கிறாங்க. மாநாட்டுல ஒரு கதை நடந்து தெரியுமா உங்களுக்கு? மாநாட்டுல ஒரு கதை நடந்து பாருங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க மாநாட்டுல. ஒருத்தனை கூட்டு ஓரமா உட்கார வச்சு அவர் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து மாநாட்டில் குடிக்கிறார்கள்னு போட்டிருந்தாங்க சார். இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது பாருங்க சார். ஒரு மனநலம் சரியில்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தாவேகாவோட கொள்கை கோட்பாடு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து தாவேகால இருக்கவங்களுக்கு கொள்கையே தெரியலன்னு சொல்லி பரப்பி விடுறாங்க சார். எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார். திமுக பேமெண்ட் பண்ணி இது போல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு சார். உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலாம் கூட திமுகன்னு சொல்றீங்க. ஆமா, அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. கவுன்சிலர் அவங்க தானே, தண்ணி வரணும் பண்ண அவங்க தான் சார் கேட்கணும். இவர் என்ன வாலண்டரியா கேட்டு செருப்படி வாங்கிக்கிறாரு. கியூட்டா கூப்பிடுது லோக்கி மாமா. கியூட்டா இருக்குல்ல, பரவாயில்ல. இவ்வளோ டாக்ஸிக்லயும் நான் வந்து ஒரு கியூட் வீடியோ வந்து நான் பாக்குறேன்னா நிஜமா நான் ரொம்ப பிளஸ் தாங்க. சீரியஸா பிளஸ் தான். இதுவும் உங்களுக்கு ஒரே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமா மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுவும் ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமா மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? கடவுள் மேல இருந்து பார்த்து ஆப்பு வச்சிட போறாரு. 8 நிமிஷத்துல வீடியோ முடிக்கணும்னா என் டார்கெட்டு எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஈவன் நான் கூட. ஸோ வந்து அது ஏதோ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போது உனக்கு எனக்கும் கிடைக்காதா சொல்லு? கண்டிப்பாக கிடைக்கும். ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், ஏன்னா மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கே, ஃப்ரீ ஸ்பாட் என்ன இதெல்லாம் எனக்கே வந்து ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்கிறது. ஸோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ வரும்லாம் தெரியல, ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி தான். ஸோ ஏதோ ஒரு வேயை பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்களே, அது எது வேணாலும் இருக்கட்டும். அந்த யூனிவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மேனிஃபெஸ்டேஷன், அந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி நிஜமாவே ஒரு
ஒரு உண்மையான விஷயம் தான். ஷார்ப் ரைன்ஸ்லாம் உங்க மேலே விழுந்தாலும், ஸ்டோன் ரைன்ஸ்லாம் உங்க மேலே விழுந்தாலும் எப்படி சொல்கிறது, என்ன தட்டத்துக்கு தலையில் வச்சுட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து டெடிக்கேஷனாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, அது கிடைக்காம போகாது. ஸோ ஹோப்ஃபுல்லி என் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.